ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சின்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் கேட்டிருந்தது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இதுக்கு 2 மார்க்ஸ் கம்பல்சரி அண்ட் 3 மார்க்ஸ் கம்பல்சரி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்ன வரும், அதில் என்ன மாதிரி படித்தா வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்றது தான் கேட்டிருந்தீங்க. நிறையா பேர் நிறைய சின்டாக்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுது, அதை தனியாக ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம புக்கில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கனாலே 60 சின்டாக்ஸ் தான் இருக்குது. அந்த 60 சின்டாக்ஸை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா போதும் 2 மார்க் கம்பல்சரி அண்ட் 3 மார்க் கம்பல்சரி கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். புக்கின் 1 வேர்ட்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அது தனி வீடியோவாக நான் போடுறேன். லெசன் 12 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்சர்ட் கமாண்ட். இது எஸ்கியூஎல் லெசனில் இன்சர்ட் கமாண்ட். எஸ்கியூஎல்லில் இருக்கிற எல்லா சின்டாக்ஸுமே நீங்கள் படிங்க. லைக் எப்படி கொரி வந்து எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணணும், எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து டேபிள்ஸ் வந்து ஷோ பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன மாதிரி கொரிஸ் கொடுக்கணும், அண்ட் டெலீட்டுக்கு ட்ராப்பு, ஆல்டர், அப்டேட், இது மாதிரி இருக்க எல்லா சின்டாக்ஸுமே நான் இதில் எழுதியிருக்கேன். இன்சர்ட் கமாண்டோட சின்டாக்ஸு, டெலீட் கமாண்டோட சின்டாக்ஸு, அப்டேட் கமாண்டோட சின்டாக்ஸு, ஆல்டர் கமாண்ட், ட்ரங்கேட் கமாண்ட் அண்ட் ட்ராப்பு, செலக்ட். இந்த கமாண்டோட சின்டாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் என்ன அப்படின்றதும் படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்டர் அண்ட் அப்டேட் இருக்குன்னா ஆல்டருக்கும் அப்டேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். ஆல்டர் அப்படின்றது ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுறது ஆல்டர்னு சொல்லுவோம். அப்டேட் அப்படின்றது ஒரு டேபிளில் இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறது அப்டேட்டுன்னு சொல்லுவோம். லைக் ட்ராப்புக்கும் டெலீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ட்ராப் அப்படின்றது மெமரியும் சேர்த்து டெலீட் பண்ணும், டெலீட் அப்படின்றது டெம்பரரியாக டெலீட் பண்ணி வைக்கும். இது மாதிரி எப்படின்னா என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே லெசன் 12ல் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட், ஆல் கீவேர்ட், பிட்வீன் கீவேர்ட், நாட் பிட்வீன் கீவேர்ட், ஆர்டர் பை கிளாஸு அண்ட் தென் வேர் கிளாஸு, குரூப் பை கிளாஸ், இது எல்லாமே இருக்குது. டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் என்ன பண்ணும், டூப்ளிகேட்லாம் எலிமினேட் பண்ணும். ஆல் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். பிட்வீன்னா அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வரும். நாட் பிட்வீன்னா இல்லாததை எடுத்துகிட்டு வரும். நம்ம கொடுக்குற ரேஞ்சில் தாண்டி போய் எடுத்துகிட்டு வரும். ஆர்டர் பை கிளாஸ்னால் சார்ட் பண்ணும். வேர் கிளாஸ் உங்களுக்கு தெரியும், கண்டிஷன் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். குரூப் பை கிளாஸ் என்ன பண்ணும், அது எதெல்லாம் சிமிலாரிட்டியாக இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும். கமிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட்டு, இது எப்படிலாம் சேவ் பண்ணுது, இது 3 அப்படின்றத படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் லெசன் 12 பொறுத்த வரைக்கும். லெசன் 10 பொறுத்த வரைக்கும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன, கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணணும், ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், கிளாஸ் மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், கிளாஸ் மெம்பர்ஸ் can be accessed by using n operator, dot operator. அவ்வளோதான். அடுத்து வந்து லெசன் 9 பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் அதிகமான சின்டாக்ஸ் இருக்கும். லிஸ்ட்டுனா என்ன, லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை ஃபார் லூப் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணணும், லிஸ்ட் எலமெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும், எலமெண்ட் அப் அண்டில் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் தென் எக்ஸ்டெண்டில் எப்படி யூஸ் பண்ணணும், லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி டெலீட் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் டெலீட் பண்ணலான்னு கேட்பாங்க. ரிமூவு, பாப்பு, கிளியரு. ரிமூவ்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது ரிமூவ். பாப் அப்படின்றது இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணுறது பாப். கிளியர் அப்படின்றது வந்து எல்லா எலமெண்ட்டையும் கிளியர் பண்ணுறது கிளியர். இது 3 நல்ல இம்பார்ட்டண்ட்டான கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க தரவா. ரேஞ்சுனா என்ன, ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன், டுப்புள். லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ அடுத்து டுப்புள் பொறுத்த வரைக்கும் டுப்புள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், டுப்புள் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டுப்புளில் எல்லா எலமெண்ட்டும் எப்படி டெலீட் பண்ணணும். அவ்வளோதான். டுப்புள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கேட்பாங்க. 3 கொஷின் தான். அடுத்து நம்ம செட்டு வந்தோன்னா செட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும், செட்டை பொறுத்த வரைக்கும் செட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான். டிக்ஷனரி வந்தோன்னா டிக்ஷனரியில் கொஞ்சம் நிறையா இருக்கும். டிக்ஷனரி எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி பர்டிகுலராக ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும், எல்லா எலமெண்ட்டையும் எப்படி டெலீட் பண்ணணும். பர்டிகுலராக டெலீட் பண்ணணும்னா கீ வேல்யூ வச்சு டெலீட் பண்ணணும். எல்லா எலமெண்ட்டையும் டெலீட் பண்ணணும்னா கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணணும், இல்லைனா டெல் கீவேர்டு வச்சு அழிக்கலாம். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, இன்னும் நிறையா சின்டாக்ஸ் வேணும்னா புக்கில், இந்த வருஷம் எடிஷன் புக்கில் பாருங்கள், இந்த பேஜ் நம்பரில் உங்களுக்கு சின்டாக்ஸ் இருக்கும். அந்த சின்டாக்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா யூசர் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் எல்லாம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். The function which is defined by user is known as user defined function. built-in function அப்படின்னா the function which is already available in computer is known as built-in function. lambda function அப்படின்னா anonymous or unnamed function is known as lambda function. இதோட சின்டாக்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. if else statement, if else statement.
இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இது 3மே படிங்க. அப்புறம் நீங்கள் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்தீங்கன்னா பிரேக்கு, கண்டினியூ, பாஸ்ன்னு 3 இருக்கும். பிரேக் என்ன பண்ணும், டெர்மினேட் பண்ணும் லூப்பை. கண்டினியூ என்ன பண்ணும், இட்ஸ் ஸ்கிப் அ கரண்ட் இட்ரேஷன் ஆஃப் த லூப் அண்ட் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லூப். பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா நல் ஸ்டேட்மெண்ட், அது இட் வில் நத்திங் ரிட்டன், அது எதுவுமே ரிட்டன் பண்ணாது. பாஸ்ன்னு கொடுத்துட்டா சும்மா அப்படியே இருக்கும். கண்டினியூ உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லூப் இருக்கும் பைத்தானில், ஒயில் லூப் ஒன்று, இன்னொன்று ஃபார் லூப்பு. பைத்தான் பொறுத்த வரைக்கும் டூ ஒயில் லூப் வந்து கிடையாது, ஃபார் லூப்பு. ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. ஃபார் லூப்பில் அப்புறம் எவ்வளோ பார்ட் இருக்குதுன்னு கேட்பாங்க. 3 பார்ட் இருக்குது, அது நம்ம டீட்டெயிலில் படிச்சிருக்கோம். இனிஷியலைசேஷன், டெஸ்ட் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் பார் டிக்ரிமெண்ட். கண்டிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்றதோட இன்னொரு பேர் தான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரூவாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது வேலை செய்யும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ரைட்டு சைடு இருக்கிறது வேலை செய்யும். அடுத்து சிஎஸ்வி ரீடரோட சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க, சிஎஸ்வி ரைட்டரோட சின்டாக்ஸு, அப்புறம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் எல்லா எலமெண்ட்டையும் மாடியூல்லேருந்து அப்படின்றது. அப்புறம் லாஸ்ட்டாக நான் மிஸ் ஆனதுனால ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருக்கேன். இந்த 56 சின்டாக்ஸ் வந்து படித்தா போதும், கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும். இது மாதிரி என்ன வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட்.